கல்வி பொதுத்தராதர பத்திரம் சாதாரண பரீட்சை 2023 ஆண்டு பெற்றுக்குரியது. சிறுதானே பார்ட் 1 பகுதியில முதலாவது கேள்விக்குள்ள நாங்க நுழைகிறோம். சிறுதானே முதலாவது கேள்வியை பார்ப்போம். பின்வரும் சம்பவ கற்கையை அடிப்படையாக கொண்டு, சம்பவ கற்கைன்னு சொன்னா கேஸ் ஸ்டடிஸ், அதாவது ஒரு பிராக்டிக்கலாக ஒரு விஷயம் நடக்குது, அந்த பிராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு சொல்றார். அதை வச்சு கொண்டு என்ன செய்யட்டாம், 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்களுக்கு என்ன செய்யட்டாம், விடையளிக்கட்டாம். அப்ப இந்த பேராகிராஃப்ல சொல்லப்பட்டிருக்கின்ற நடைமுறை ரீதியான சம்பவ கற்கையை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், கேஸ் ஸ்டடியை வச்சுக்கொண்டு என்ன செய்யணும், 1, 2, 3, 4, 5 என்று சொல்லக்கூடிய இந்த 5 வினாக்களுக்கும் நாங்க என்ன செய்ய வேண்டும், விடையளிக்க வேண்டியவர்களாக இருக்க போகிறோம். ரைட். அப்ப முதலாவது என்ன செய்யும் பிள்ளைகள், இப்படி பேராகிராஃப் வந்ததுன்னா என்ன செய்யணும்டா, முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி டக்குன்னு வாசிச்சிரும். மேலோட்டமா என்ன செய்யணும், வாசிச்சிரும். வாசிச்சு போட்டு பேராகிராஃப வாசிச்சுட்டு நீங்க விடையளிக்க வந்தீங்கன்னா மிக்க என்ன செஞ்சிடலாம், நீங்க ஆன்சர் எழுதிடலாம். இல்லாட்டி என்ன செய்வீங்க, ஒரு தரம் இதை வாசிப்பீங்க, திருப்பி இது பேராகிராஃப போயிட்டு வாசிப்பீங்க, திருப்பி என்ன செய்வீங்க, இந்த திருப்பி 2வது கேள்வியை வாசிப்பீங்க, திருப்பி இங்க தேட வருவீங்க, திருப்பி 3வது கேள்வியை வாசிப்பீங்க, திருப்பி இந்த இதுக்குள்ள தேட வருவீங்க. அப்ப திருப்பி செய்யறதுனால டைம் என்ன செய்யும், இழுத்தடிக்கும். அதனால அதுல நாங்க என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். அப்ப அதனால நாங்க முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா, என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னுட்டு 5 கேள்வியை ஒருமிக்க வாசிப்போம். வாசிச்சு போட்டு பேராகிராஃப் வாசிப்போம், வார ஆன்சரை டக் டக்குன்னு போட்டுட்டு போவோம். சரிதானே பிள்ளைகள்? அப்ப முதலாவது பாருங்க, மேலே தரப்பட்ட சம்பவ கற்கையில் உள்ளடக்கியுள்ள தேவை விருப்பம் ஆகியவற்றை முறையாக எடுத்து காட்டுக. அப்ப இதுக்குள்ள தேவை என்ன, விருப்பம் என்னன்னு சொல்லி காண சொல்லியிருக்கு. ரைட், ஓகே. ஜில் குளிர்பான சாலையின் உற்பத்தி காரணியாக மூலதனத்திற்கான உதாரணமாக அமைகிறது என்ன? அப்ப இதுக்குள்ள என்ன மூலதனமாக சொல்லியிருக்கிறான் அந்த விடயம். மூன்றாவது, ஜில் குளிர்பான சாலையானது எந்த வணிக நிறுவன வகைக்கு உரித்தானது ஆகும். அப்ப இது தனியுடைமையா, பங்குடைமையா, கூட்டணி விட கம்பெனியா, அரசு திணைக்களமா, வாசியக்குள்ளே எங்களுக்கு விட வந்துடும். அதே பிறகு கழுதாவளை வித்தியாலயத்தில் புறச்சூழல் காரணியாக உதாரணமாக அமைவது. அப்ப கழுதாவளை வித்தியாலயம் இங்க கொள்ளக்கூடிய ஒரு பாடசாலை, அது ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு எது புறச்சூழல் காரணி, அதுக்கு வெளியேறக்கூடிய காரணி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பேராகிராஃப் வாசிச்சோம்னா அதுக்கான ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஜில் குளிர்பான சாலையுடன் தொடர்புடைய சரியான கூற்றை தெரிவு செய்க. அப்ப இதுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொன்றா வாசிச்சுட்டு இருக்கிறே இல்ல, நாங்க அங்க என்ன செய்வோம், வாசிச்சு முடிச்ச உடனே இங்க நாங்க இதை வாசிக்கக்குள்ள என்ன செஞ்சிடும், டக்குன்னு நாங்க வாசித்த விஷயத்துல எது சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு விளங்கிடும். சரிதான பிள்ளைகள்? அப்ப அந்த விஷயத்துக்கு நாங்க இலகுவாக பதிலளிக்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் ஷார்ட் ட்ரிக்ஸ். ரைட். இப்ப முதலாவது பேராகிராஃப் வாசிப்போம். அப்ப எங்களுக்கு தேவை விருப்பம் தெரியணும், மூலதனம் என்னன்னு தெரியணும், அதே மாதிரி அந்த நிறுவனத்துக்கு எது புறச்சூழல் காரணின்னு தெரியணும், அதே மாதிரி எந்த வணிக நிறுவன வகைக்குரியதுன்னு தெரியணும், அதே மாதிரி இறுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்சர் நாங்க அதை வாசிச்சாதான் தெரியும். இப்ப பாருங்க, கழுதாவளை வித்தியாலயத்தில் கல்வி கற்கும். அப்ப கழுதாவளை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையில கல்வி கற்கக்கூடிய 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று சந்தோஷ், அடுத்தது பொருள் தனுஷ். இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, விளையாட்டு பயிற்சியின் போது ஏற்பட்ட தமது தாகத்தை தணிப்பதற்காக இப்ப நாங்க தேவை விருப்பம்குள்ள படிச்சிருக்கிறோம். அப்ப எங்களுக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்படுது, தாகம் வருது. தாகம்ண்டா என்னது, அது என்ன தேவைக்குள்ள வரும் பிள்ளைகள், என்ன தேவைக்குள்ள தாகம் வரும், உணவுங்கிற ஒரு தேவைக்குள்ள தாகம் வரும். ஆக இந்த தாகத்தை தீர்க்கிறதுக்காக அவர் என்ன விருப்பமாக அவர் தெரிவு செய்ய போறாருங்கிறது இங்க விஷயம். ஆக தமது தாகத்தை தணிப்பதற்காக தமது ஆசிரியருடன், அப்ப தங்களுடைய ஆசிரியரோடு ஜில் குளிர்பான சாலைக்கு சென்று என்ன செய்யறாங்க, பழச்சாற்றை அறிந்தினர். அப்ப அவங்களுக்கு உணவுங்கிற தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கு, அதை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன தேவைப்படுது, பழச்சாறுங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்றாங்க. தேவை என்ன, தாகம். அந்த தாகம்ங்கிறது உணவுக்குள்ள வரும். அந்த உணவை ஆக என்னத்தை எடுத்துக்கொள்றாங்க, பழச்சாறு. அவங்க வேற எது வேணாலும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். அப்படி இப்ப மென்பானம், அதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லக்கூடிய 7up, ஸ்ப்ரைட், பெப்சி போன்ற விஷயங்களையும் பயன்படுத்திருக்கலாம், அல்லது நீர் அருந்திருக்கலாம். சரியோ? ஆனா இங்க என்ன செய்யறாரு, பழச்சாற்றை அருந்துறாரு. அதுதான் விருப்பம். அப்ப நான் படிச்சிருக்கிறோம், தேவைகள் பூர்த்தி செய்யப்படக்கூடிய பல்வேறு வழிமுறைகள் தான் விருப்பம் வந்துட்டு. அப்ப இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க நல்லா பார்க்கலாம். இங்க வாங்க, கல்விங்கிறது தேவை, இங்க தேவை அது கிடையாது, அப்ப அது வராது. அப்ப இவ்விடத்தை என்ன செய்யலாம், இந்த ஆன்சரை நீங்க என்ன செய்யலாம்,
புறக்கணிச்சு விடலாம். அப்ப இவர் வரமாட்டார். அதே பிறகு பாருங்க, விளையாட்டு பயிற்சி, சுகாதாரம். இங்க சுகாதாரம்ங்கிறதும் தேவை, விளையாட்டு பயிற்சிங்கிறது விருப்பம். அப்ப எப்படி வரையலாது? ஏன்னா இவர் கேட்டிருக்கிற ஓர்டர்ல நாங்க ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவர் கேட்டிருக்காரு முதலாவது தேவை வரணும், இரண்டாவது விருப்பம் வரணும். அப்ப இங்க இதுவும் பிழை. அதே மாதிரி கழுதாவளை வித்தியாலயம்ங்கிறது என்னது? அது ஒரு தேவை கிடையாது. கல்விங்கிறது தேவை. அதற்காக இந்த கழுதாவளை வித்தியாலயத்தை நாங்க தெரிவு செய்வோம்னா அது விருப்பம். ஆக இந்த கேள்வியையும் இந்த ஆன்சரையும் நாங்க என்ன செய்யலாது, எடுத்துக்க முடியாது. நாங்க ஏற்கனவே இங்க பார்த்துட்டோம். அப்ப டிரெக்டாவே நாங்க எடுத்துடலாம். இதை நாங்க விளங்கப்படுத்துறதுக்காக வெட்டிட்டு வந்தேன். பட் உங்களுக்கு டிரெக்டாவே இங்க முதலாவது உணவு தான் வரணும்னு தெரியணும். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது இந்த 3 ஆன்சர்லயுமே உணவு கிடையாது. அதனால டிரெக்டா நாங்க உணவு, அதே மாதிரி பழச்சாறுன்னு சொல்லக்கூடிய இந்த பதில நாங்க என்ன செய்யலாம், சரியாக எடுத்து விடலாம். ஆகவே முதலாவது கேள்விக்கான ஆன்சராக நீங்க எதை எடுக்க போறீங்க பிள்ளைகள்? உணவு, அதே மாதிரி பழச்சாறு. உணவுங்கிறது தேவை, பழச்சாறுங்கிறது விருப்பம். ரைட்? ஓகே. இரண்டாவது என்ன சொல்றார் பாருங்க. கில்ஜில் குளிர்பான சாலையானது அமலா என்பவர் கழுதாவளி வியாபார நிலையத்தில் வாடகை கட்டிடத்தில் நடாத்தப்படுகின்றது. அப்ப வாடகை கட்டடத்துலதான் இவர் நடத்துறார். சரிதானே? அதற்கான வாடகை அவர் கொடுத்துருவார். ஆக இவர் கட்டடத்தை என்ன செய்யல, மூலதனமாக ஈடுபடுத்தல. ஆக இங்க கட்டடம்ங்கிறது இவருக்கு என்ன செய்யல, மூலதனமாக இருக்காது. மூலதனம் என்றா என்னன்னு சொன்னா, உற்பத்தி நடவடிக்கைக்காக நாங்க பயன்படுத்துவோம், மனிதனால உருவாக்கப்பட்டவையாக இருக்கும். ஆகவே அதுதான் மூலதனமாக இருக்க போகுது. சரிதான பிள்ளைகள்? அதுதான் மூலதனமாக இருக்க போகுது. ஆனா இது மூலதனம் கிடையாது. கட்டடம் இங்க மூலதனம் கிடையாது. வை, ஏன் இங்க மூலதனம் கிடையாது என்று சொன்னால், இது அவர் மூலதனமாக ஈடுபடுத்தல. அவர் விற்பனையை மேற்கொள்றதுக்கு ஒரு அறை ஒன்று எடுத்து வாடகையை செலுத்த போறார். சரிதான பிள்ளைகள்? அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அதை எடுக்க இயலாது. ஆக இந்த ஜில்ஜில் குளிர்பான சாலையின் உரிமையாளர் யாரு? அமலா. பழச்சாற்றை தயாரிப்பதற்காக பழங்களை, சேதன பசலை மட்டுமே பயன்படுத்தி பழங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஹரிதர் அப்படின்றவர் பண்ணையில இருந்து இந்த அமலா என்ன செய்யறா, கொள்வனவு செய்து கொள்றா. ஆக இங்க எது மூலதனம்னு கேட்டிருக்காங்க, வாசிப்பம். ஜில்ஜில் குளிர்பான சாலை தொழிற்படும் வாடகை கட்டடம் ஆகும். பிழை. அவர கட்டடமாக இருந்தால் அவர் மூலதனமாக ஈடுபடுத்தி இருப்பார். ஆக இதனை நாங்கள் என்ன செய்யலாது, வாடகை கட்டணத்தை நாங்கள் மூலதனமாக கருத முடியாது. அதே மாதிரி ஜில்ஜில் குளிர்பான சாலைக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் விளையாட்டு மைதானம், அவர் விளையாட்டு மைதானத்தை அவர் உற்பத்தியில பயன்படுத்த போறாரா? ஆக அது உற்பத்தி காரணி கிடையாது. அப்ப உற்பத்தி காரணிண்டா பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வைகள் தான் என்ன, உற்பத்தி காரணிகள். அப்ப உற்பத்தி காரணிகள் 4 தான் இருக்கு. ஒன்று நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அதுல நிலம்ண்டா நிலத்துக்கு கீழே இருக்கிறதும் நிலத்துக்கு மேல இருக்கிறதும், பட் அது இயற்கையாக இருக்கணும். அதே மாதிரி உழைப்புண்டா மனிதனால வழங்கப்படக்கூடிய உடல் உள ரீதியான பங்களிப்பு. மூலதனம்ண்டா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கணும், உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால் முயற்சி ஆண்மை, இந்த நிலமுழைப்பு மூலதன முயற்சி ஆண்மை எல்லாவற்றையும் ஒருமித்து ஒழுங்கமைத்து நெறிப்படுத்துகின்ற, புத்தாக்கம் செய்கின்ற ஒரு செயற்பாடுதான் முயற்சி ஆண்மையாக இருக்க போகுது. சரிதான பிள்ளைகள்? ஆக முதலாவதும் வராது, இரண்டாவதும் வராதுங்கிறது எங்களுக்கு கன்ஃபார்ம். ரைட். அடுத்தது ஜில் ஜில் குளிர்பான சாலைக்கு பழங்களை வழங்கும் ஹரிதர் பண்ணை ஆகும். அது அவருக்கு மூலதனம் கிடையாது. சரிதானே? வெளியில இருந்து அவர் விநியோகஸ்தர் ஒருத்தர் வாங்குறார். அடுத்தது பழச்சாற்றை தயாரிப்பதற்காக ஜில் ஜில் குளிர்பான சாலையால் பயன்படுத்தப்படும் புதிய பழங்கள். பழச்சாறை உற்பத்தி செய்யறதுக்கு பழங்கள் உள்ளீடாக பயன்படுத்த போறோம். அப்ப அதுதான் அந்த நிறுவனத்துக்கு ஒரு மூலதனம். சரியான பிள்ளைகள்? இந்த இடத்துல மிக பொருத்தமான ஆன்சரை நாங்க தெரிவு செய்யறோம் என்ற அடிப்படையில இந்த விடயத்தை நாங்க விடத்தை பார்த்து கொள்றோம். டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்களா? ரைட்? ஓகே. அடுத்தது வருவோம். மூன்றாவது ஜில்ஜில் குளிர்பான சாலையானது. அப்ப இங்க 2 இடம் பேசுறாங்க. கழுதாவளை வித்தியாலயம் பேசுறாங்க, ஜில்ஜில் குளிர்பான நிலையத்தையும் பேசுறாங்க, சாலையும் பேசுறாங்க. அதே மாதிரி ஹரிதர் பண்ணையும் பேசுறாங்க. இவர் கொஸ்டின் கேட்டிருக்கார், ஜில்ஜில் குளிர்பான சாலை எந்த நிறுவன வகை?
அப்ப இது எந்த நிகர வகை? 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்யறாங்களா? இல்ல. அப்ப இது பங்குடைமைக்குள்ள வராது. உங்களுக்கு டைரக்டாவே என்னென்ன ஆன்சர் எடுத்துடலாம். ரிஜெக்ட் பண்றதுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியா? இல்ல. அப்ப அவங்க கம்பெனின்னு மேல கதைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அரசு திணைக்களமா? கிடையாது. அப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்டு கதைச்சிருப்பாங்க. அதே மாதிரி தனி உடைமையான்னு கேட்டா தனி உடைமை. ஏன்? அமல் என்று சொல்லக்கூடிய அவர் தனிமையாக அவர் தன்னுடைய குளிர்பான சாலையை நடத்திட்டு வார அமலா. சரியா? அதனால ஒரு தனி உடைமை. அடுத்தது கழுதாவளை வித்தியாலயத்தின் அப்ப கழுதாவளை வித்தியாலயத்தை நாங்க எடுத்தோம்டா அதற்கு புறச்சூழல் காரணியாக அமைவது உதாரணமாக அமைகிறது. அப்ப நிறுவனத்துக்குள்ள வாரது அகச்சூழல். அப்ப கழுதாவளை வித்தியாலயத்துக்கு அகச்சூழலாக வரக்கூடிய யார் பிள்ளைகள்? எனக்கு செக் பாக்ஸ்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். ஒன்று அந்த நிறுவனத்தினுடைய அதிபர், அத பாடசாலையில அதிபர், பாடசாலையில பிரதி உதவி அதிபர்கள், பாடசாலைக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்விசாரா உத்தியோகத்தர்கள், இவர்கள் எல்லாமே எதுக்குள்ள வரும்? அகச்சூழலுக்குள்ள வரும். அதே மாதிரி புறச்சூழல் என்றா அந்த நிறுவனத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய விநியோகஸ்தரா இருக்கலாம், இன்னும் ஒரு பாடசாலையா இருக்கலாம், பாடசாலை வெளியே இருக்கக்கூடிய சமூகங்களா இருக்கலாம், ரைட்? பாடசாலைக்கு வெளியே இருந்து செயற்படுகின்ற விஷயங்களாக இருக்கும், அரசாங்கம், ரைட்? அப்படி சொல்லிட்டே போகலாம். ஆனா இங்க பாருங்க, கழுதாவளை வித்தியாலயத்தின் புறச்சூழல் காரணியாக சந்தோஷ் ஒரு மாணவர். அத ஆன்சராக நாங்க என்ன செய்யலாது? இந்த இடத்துல எடுக்க முடியாது. விளையாட்டு பாட ஆசிரியர் அந்த பாடசாலையில கற்பிக்கிறவர், அவரும் அகச்சூழல், இவரும் அகச்சூழல், தனுஷும் அகச்சூழல். ஏன்? அவரும் ஒரு மாணவர். அமலான்றவரு அந்த நிறுவனத்திலிருந்து வெளியில ஒரு கடை ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்கார், ஜில் ஜில் குளிர்பான சாலைன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் தான் நிறுவனத்துக்கு வெளியே இருந்து இயங்க போறார். ஆகவே இவர் தான் ஆன்சராக இருப்பார். ஆகவே 4வது ஆன்சராக வரும். சரியா பிள்ளைகள்? இப்ப அடுத்ததுக்கு வருவோம். 5வது, அதை எங்களுக்கு வாசிச்சால் தான் விளங்கும். ஜில் ஜில் குளிர்பான சாலையுடன் தொடர்புடைய சரியான கூற்று, ஜில் ஜில் குளிர்பான சாலையுடன் தொடர்புடையதாக அமலாவின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டது. பொறுப்பு வரையறுக்கப்பட்டதா வரையறுக்கப்படாதான்னு சொல்லி பார்த்தோம்டா இந்த பங்குடைமைக்கும் தனி உரிமை வணிகத்துக்கும் வரையறுக்கப்படல. கம்பெனியாக இருந்தால் வரையறுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கம்பெனியா? இல்ல. அப்ப வரையறுக்கப்படாதது. அவ இங்க என்ன சொல்லியிருக்கிறான்? வரையறுக்கப்பட்டது. ஆகவே இங்கே அவருடைய வணிகம் தனியுடைமைங்கிறதுனால இந்த ஆன்சர் பிழை. வரையறுக்கப்படாததாக காணப்படும். இங்க பட்டதாகும் இருக்கிறதுனால இந்த ஆன்சர் வராது. சரியோ? அடுத்தது பாருங்க. சேதன பழங்களை செய்கை செய்யும் ஹரிதர் பண்ணையானது ஜில் ஜில் குளிர்பான சாலைக்கு ஒரு பலமாகும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அகச்சூழல்ல தான் பலம் பலவீனம், புறச்சூழல்டா வாய்ப்பும் அச்சுறுத்தலும். அப்ப இந்த ஜில் ஜில் குளிர்பான சாலைங்கிற ஒரு நிறுவனத்தை எடுத்தோம்னா அவருக்கு இந்த சேதன பசனையை வழங்குறவர் விநியோகஸ்தராக இந்த ஹரிதர் இருப்பார். விநியோகஸ்தரை நாங்க எதுல படிச்சிருப்போம்டா புறச்சூழல் காரணி. அப்ப அங்க வாய்ப்பு அச்சுறுத்தல் தான் வரும். அப்ப இவர் ஒரு வாய்ப்பாகத்தான் இருப்பாரே தவிர பலமாக இருக்க மாட்டார். அப்ப இவரும் ஆன்சர் பிழை. ஜில் ஜில் குளிர்பான சாலையானது பழங்களை செய்கை செய்யும் ஹரிதர் பண்ணையில் அக்கறையுடைய தரப்பினர் ஆகும். ஜில் ஜில் குளிர்பான சாலை, இந்த குளிர்பான சாலை பழங்களை செய்கை செய்யும் ஹரிதர் பண்ணையின் அக்கறையுடைய தரப்பினர் ஆகும். சரி, இந்த ஆன்சர் சரி, பிழை இல்ல. இந்த ஆன்சர் சரி. அதுக்காக சரி ஓட்டுட்டு வரதா? இல்ல, இருங்க, இன்னும் ஒன்றும் இருக்கு, இன்னும் ஒன்றும் இருக்கு. ஏன் இது அக்கறையுடைய தரப்பினர்டா? ஜில் ஜில் குளிர்பான சாலைங்கிறது அந்த வணிக நிறுவனத்துல சரிதானே பழம்ங்கிறது தேவை, அந்த நிறுவனம் பழம்ங்கிற தேவை இருக்கிறதுனால அந்த ஹரிதர் பண்ணையின் மீது அக்கறையுடைய தரப்பினர் தான் இருப்பார். அதே நாங்க அக்கறை செலுத்தும் தரப்பினர்னு சொல்லிட்டு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? படிச்சுட்டோம். சரியா? படிச்சிருப்போம். அதே மாதிரி ஜில் ஜில் குளிர்பான சாலை விற்பனை செய்யும் பழச்சாறு, எனது ஜில் ஜில் குளிர்பான சாலை விற்பனை செய்யும் பழச்சாறு சந்தைப்படுத்தல் கலவியின் மேம்படுத்தல் ஆகும். மேம்படுத்தலா ஏக்குள்ள வரும். முதல்ல நாங்க சரிதானே இதுல இருக்கக்கூடிய சந்தைப்படுத்தல் கலவை என்னென்று தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் இது சரியா பிள்ளையாண்டு எங்களுக்கு தெரியும். முதலாவது சந்தைப்படுத்தல் கலவைன்னு சொல்லக்கூடியது என்ன? 4 P's: ப்ராடக்ட், பிரைஸ்,
பிளேஸ் ப்ரொமோஷன். ஒன்று உற்பத்தி ப்ரொடக்ட், பிரைஸ்ங்கிறது விலை, பிளேஸ்ங்கிறது இடம், அது பிறகு மேம்படுத்தல் ப்ரொமோஷன். இங்க இந்த பழச்சாறுங்கிறது உற்பத்தி சந்தைப்படுத்தல் கலவையில உற்பத்தி பொருளுக்குள்ள வருமே தவிர இது மேம்படுத்தலுக்குள்ள வராது. ஆக நாங்க ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டோம். அதனால இந்த ஆன்சரும் இவரும் பிள்ளை இவரும் பிள்ளைண்டா சரியான ஆன்சர் எங்களுக்கு தெரியும், மூன்றாவது. ரைட், மூன்றாவது. ஷாபித் ஷஃபி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க, நாலாவது இல்ல, மூன்றாவது. சரியோ? ஆன்சர் போடும் போதோ எந்த கேள்விக்கான ஆன்சருங்கிறதையும் போட்டுக்கொள்ளுங்களா. ரைட், அடுத்ததுக்கு வருவோம். ஆறாவது. பின்வரும் அட்டவணையில் வணிகங்கள் சிலவற்றின் பெயர்களும் வணிக நிறுவன வகைகளும் குறிப்பிட்டுள்ளன. அப்ப வணிகத்தினுடைய வகையும் தந்திருக்கார். அது கம்பெனியா, பங்குடைமையா, சங்கமா அல்லது அரச கூட்டுத்தாபனமான்னு சொல்லிட்டு நிறுவன வகையையும் இங்க நிறுவனங்கள்ட பேரையும் தந்திருக்கிறான். சரிதான பிள்ளைகள்? தனியுடைமை வணிகமாக இருக்குமாக இருந்தால் நோமலா கதைப்பாங்க. எப்படி ஜில் குளிர்பான சாலை அப்படின்னு சொல்லி நோமலா கதைப்பாங்க. ஜஸ்ட் நோமலா கதைச்சா அது ஒரு தனி உடைமை. சரிதானே? அரசாங்கம் சார்ந்து கதைப்பாங்களா இருந்தால் அது நாங்க பிறகுதான் நாங்க பார்க்கணும், அது அரச கம்பெனியா அல்லது அரச திணைக்களமா அல்லது அரச கூட்டுத்தாபனமாண்டு அதை அதோட பேரை வச்சு நாங்க மதிக்கலாம். சரியோ? அதே மாதிரி இன்னும் ஒரு ஐடியா, பங்குடைமையாக இருக்குமெண்டா பங்குடைமையில என்கோ, வசந்த் என் கோ, ராம் என் கோ, ராம் என் பிரதர்ஸ். ரைட், ராம் என் பிரதர்ஸ். ரைட், அதே மாதிரி மகேந்திரன் அண்ட் சன்ஸ், மகேந்திரனும் அவனோட பிள்ளைகளும். அப்படி இருக்கும், எண்ட்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் ஆகும். அதே மாதிரி கம்பெனியா இருக்குமெண்டா அவர் கம்பெனின்னு சொல்லுவார், வரையறுக்கப்பட்டதுன்னு யூஸ் பண்ணுவார், வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனின்னு யூஸ் பண்ணுவார், இல்லாட்டி லிமிடெட்னு யூஸ் பண்ணுவார். அடுத்தது பப்ளிக்லி லிமிடெட் கம்பெனின்னா பிஎல்சின்னு யூஸ் பண்ணுவார். சரியா பிள்ளைகள்? எப்படி சில நுணுக்கங்கள் தெரிந்திருந்தால் இதுக்கு இலக்குவாக என்ன செய்யலாம்? பதில் அளிக்கலாம். அப்ப ஆறாவதுக்கு ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. பாப்போம் நீங்க ஆன்சர் பண்ணதுதான் சரியா பிள்ளையாண்டு. சரியா? ரைட், முதலாவது பாப்போம். இலங்கை துறைமுக அதிகார சபை. அதிகார சபை அல்லது கூட்டுத்தாபனம் என்று வரக்குள்ள அதை நாங்க அரச கூட்டுத்தாபனம் என்று எடுப்போம். சரியோ? அப்ப முதலாவதுக்கு பாத்தீங்களாக இருந்தால் பி தான் ஆன்சர். முதலாவதுக்கு பி. அடுத்தது வருவோம், ஐக்கிய விளையாட்டு கழகம். கழகம் அல்லது சங்கம் என்று வந்தா அது சங்கம், அசோசியேஷனுக்குள்ள வரும், பொதுவான விஷயம். அப்ப டி. பொது, நான் சொன்னேனே பொது அல்லது வரையறுக்கப்பட்ட அல்லது பிஎல்சி அல்லது லிமிடெட் அல்லது பிஎல்சி லிமிடெட் அப்படின்னு வருமாக இருந்தால் அது ஒரு கம்பெனி, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி. அப்ப அது ஏ. அதே மாதிரி நந்தன் அண்ட் கந்தன் தளபாட கடை. என்ற வார்த்தை எங்க கண்டிங்க என்றாலும் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அல்லது நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அது ஒரு பங்குடைமை. அப்ப இதை வச்சுக்கிட்டு நாங்க ஆன்சருக்கு போனோம்டா பிடிஏசிங்கிற முதலாவது ஆன்சராக இருக்கும். அல்லது நீங்க என்ன செய்யலாம்டா, சப்போஸ் உங்களுக்கு அந்த பிரச்சனையான இருக்குமான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க முதல்ல இதுக்கு அரசாங்கம் சம்பந்தமான விஷயம்ங்கிறதுனால இதுல முதலாவது இவர் தான் வரும், பி தான் வரும்ங்கிறத நீங்க இவ்வளத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கடா நீங்க ஆன்சர்ஸை நிராகரிச்சுக்கிட்டு வரலாம். ஆன்சர்ஸை நிராகரிச்சுட்டு வரலாம். எப்படி நிராகரிச்சுட்டு வரலாம்? பி என்ற ஆன்சர் இதுலயும் தான் முதலாவது இருக்குன்னா இவர் ரெண்டும் வரமாட்டார். அப்ப இவர் ரெண்டு பேரும் தான் வருவார். அது ரெண்டாவது டி தான் வரப்போகுது. அப்ப டி தான் வரப்போகுதுன்னா இவருக்கு டி தான் வரப்போகுது. அது ஓகே. அப்ப இவர் ரெண்டு பேர்ல தான் பிரச்சனைடா, இவர் ரெண்டு பேரை கொஞ்சம் பாக்குறேன். சப்போஸ் அதுலயும் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு ஆன்சர் வருது இல்லைண்டா ஆல்மோஸ்ட் சரியானத இதுல இருந்து போடலாம். இப்ப நீங்க வணிக கல்வி படிச்சுட்டீங்க, சப்போஸ் ஒரு டென்ஷன்ல நீங்க பிளவிட்டுட்டு நீங்க இதுக்கும் மார்க் பண்ணீங்கடா வேலை இல்லை. ஆல்மோஸ்ட் நீங்க இதுக்கும் நீங்க மார்க் பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கு இல்லது இதுக்கு சரி நீங்க மார்க் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா ரைட், ஓரளவு சரி இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க எடுக்கலாம். பட் சரியான விட என்ன? முதலாவது தான். நான் சொல்றேன், ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு
விளக்கமா சொல்றேன். நாங்க எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் படிக்கிறோம். பட் நாங்க சமூகத்துல ஒர்க்னு ஒன்று போக்குல நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பிராக்டிகலா தெரிஞ்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் இது ரெண்டையும் போட்டிருந்தா என்ன செய்யலாம், ரைட் இவரு கொஞ்சம் விளங்கி இருக்குன்னு எடுக்கலாம். அதே இது ரெண்டையும் சூஸ் பண்ணிருக்காண்டா வேலை இல்லை. சரிதான பிள்ளைகள்? ஓகே. ஆனால் ஆன்சர் எது? ஆன்சர் முதலாவது. அடுத்து இலாப நோக்குடைய நிறுவனம் ஒன்று. அப்ப சேவை வழங்காம இலாபம் நோக்கத்தோட இயங்கக்கூடியவைகளை நான் பார்க்க போறோம். இதை நாங்க டிரெக்டாவே கண்டுகொள்ளலாம். சரிதானே? பொதுவாக அரசாங்கம் நாங்க படிச்சிருக்கிறோம் 10ஆம் ஆண்டுல. பொதுவாக அரச நிறுவனங்கள் லாப நோக்கமற்றதாகவும் சேவை நோக்கத்துடனும், பொதுவாக தனியார் துறை நிறுவனங்கள் லாப நோக்கத்துடனும் இயங்கும் பொதுவாக. பட் அது மாறி மாறி நடக்கும். ஏன் தனியார் துறையிலையும் சரியா சேவை நோக்கம் கொண்டது இருக்கு, அரசு துறையிலையும் லாப நோக்கம் கொண்டது இருக்கு. ஆக இங்க இலங்கை புகையிரத சேவைகள் என்றா அது சேவை வழங்குற நிறுவனம், இலாப நோக்கம் இல்ல. பட் இலாபம் உழைப்பாங்க, ஆனா இலாப நோக்கம் இல்ல, மக்களுக்கு சேவை வழங்கணும். ஸ்ரீலங்கா டெலிகாம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸ்ரீலங்கா டெலிகாம் என்று சொல்றது லாபத்தோட இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். சரியோ? அடுத்ததையும் நாங்க பார்க்கலாம். ஏன் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஆக்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய அரச நிறுவனம், சேவை வழங்குறது மக்களுக்கு. அதே மாதிரி பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யுஜிசி என்று சொல்லுவோம். இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற அரசாங்கத்துக்கு சொந்தமான ஆணைக்குழு. ஆக இரண்டாவது தான் இதற்கான ஆன்சராக இருக்கும், இலாப நோக்கத்துடைய நிறுவனம். சரிதான பிள்ளைகள்? ரைட். ஆன்சர் போட்டிருக்கிறீங்க most of the students. ஆன்சர் சரி. சரியோ? அடுத்தது காசோலை ஒன்றினுடைய, அப்ப காசோலை சம்பந்தமா படிச்சிருக்கிறோம். செக் இதனுடைய வரைவுணியாவார். அப்ப வரைவுணின்றோனே நாங்க யோசிக்கிறது என்னது? செக் எழுதுறவர். நோ, இங்கிலீஷ்ல அதுக்கு தான் தந்திருக்கிறார். ஜோவி, ஜோவி இது இங்கிலீஷ்ல அதுக்கு தான் தந்திருக்கிறார். சரிதான பிள்ளைகள்? இங்க நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ட்ரோவர், ட்ரோவி, பேயி. ட்ரோவர் அப்படின்னு சொல்லி தந்திருந்தாரண்டா, the drawer is the person who write the sign a check. அப்ப அந்த செக்ல யாரு சைன் இடுறாரோ அதுதான் ட்ரோவர். அது வரையுனராக இருப்பார், வரையுனராக இருப்பார். வரையுனருங்கிறது நடைமுறை கணக்கை வைத்திருப்பவர். அப்ப இந்த ட்ரோவிங்கிறவரு கிடையாது. ட்ரோவர் வரையுனர் வந்திருந்தால்தான் இவர். ஆக முதலாவது ஆன்சர் கிடையாது. சரியா பிள்ளைகள்? உரிமம் பெற்ற வணிக வங்கி ஆகும், உரிமம் பெற்ற வணிக வங்கி ஆகும். ஜோவி வரையுணி அப்படின்னு சொன்னால் அது நீங்க நடைமுறை கணக்க பேணுகின்ற வணிக வங்கியாக இருக்கும். சரிதானே? இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க சொல்றாரு, ஜோவி இட்ஸ் த பேங்க் ஆஃப் த ட்ரோவர். இந்த ட்ரோவரினுடைய வங்கி தான் ட்ரோவி. அப்ப இங்க சாரி, இரண்டாவது ஆன்சர் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அடுத்ததை பார்ப்போம். சேமிப்பு கணக்கை வைத்திருப்பவர் ஆவார். அப்ப காசோலை என்று சொன்னாலே அதே நடைமுறை வைப்பு, சேமிப்பு வைப்பு வராது. இலங்கை மத்திய வங்கிங்கிறதும் வராது. ஏன்? அது இந்த உரிமம் பெற்ற வணிக வங்கிய கண்காணிக்கின்ற நிறுவனமாக இருக்க போகுது. அது கீழே தான், இந்த இலங்கை மத்திய வங்கிய கீழே தான் இவர் இருக்க போறார் என்ற அடிப்படையில. ஆக இரண்டாவது ஆன்சர் என்று சொல்லிட்டு நாங்க எடுப்போம். சரிதானே? ஈஸியாக நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது பேயிண்டா யாரு? நாங்க யாருக்கு காசு நாங்க எழுதுறோம், அதாவது காசோலை காசை பெறுபவர் தான் பேய். சரிதானே? அது காசோலைக்கான காசை பெறுபவர். வரையுணர்ண்டா காசோலையில கையொப்பமிடுறவர் அல்லது நடைமுறை கணக்க வச்சிருக்கிறவர். வரையுணி அல்லது ட்ரோவின்னு சொன்னா யாரு? அந்த நடைமுறை கணக்கை பேணுகின்ற அந்த வங்கியாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, 9வது நடைமுறை கணக்குடன் தொடர்புடைய 2 கூற்றுகள் தந்திருக்கிறாங்க. அதுல மேலே தரப்பட்டுள்ள கூற்று தொடர்பில் சரியான கூற்று தெரிவு செய்யட்டாம். அப்ப பாருங்க, ஏ உரிமம் பெற்ற வணிக வங்கிகளில் மட்டுமே நடைமுறை கணக்குகளை ஆரம்பிக்க முடியும். எஸ், உரிமம் பெற்ற வணிக வங்கிகளை மாத்திரம்தான் நடைமுறை கணக்கு நாங்க என்ன செய்யலாம், திறக்க முடியும். அது முதலாவது சரி. இரண்டாவதுக்கு வருவோம். சேமிப்பு கணக்குகளிலும் பார்க்க நடைமுறை கணக்குகளுக்கு உயர்வான வட்டி வீதம் வழங்கப்படும். இது என்ன? பச்சப்பிழை. ஏன்னு சொன்னா சேமிப்பு வைப்புக்கும் நிலையான வைப்புக்கும் மாத்திரம்தான் என்ன செய்வாங்க இந்த இடத்துல, சரிதானே, இந்த இடத்துல என்ன செய்வாங்க,
வட்டி வழங்குவாங்க. நடைமுறை கணக்குக்கு வட்டி வழங்கப்படாது. அதனால பி பிழை, ஏ மட்டும்தான். ஆகவே முதலாவது ஆன்சர். சரிதானே, முதலாவது ஆன்சர். அதே மாதிரி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமானது எரிபொருள் ஃபியூ விலைகளை ஒவ்வொரு மாதமும் திருத்தி அமைக்கிறது. இக்கூற்றில் உள்ளடங்கியுள்ள போக்குவரத்து அடிப்படை கூறு. ஆகவே இந்த ஃபியூல் என்று சொல்றது நாங்க ஊடகத்தை இயக்கிறதுக்கு பயன்படுத்துறது, அதனால அது வேல்யூ. இது விடத்தை எங்களுக்கு டைரக்டாவே ஆன்சர் தெரியும். சரியா பிள்ளைகள்?